ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் சமைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸி லஞ்ச் பாக்ஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு அளவுக்கு அரிசி போட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவாக ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடலாம். 2 வாட்டியாக வடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து எங்களுக்கு மத்தியானம் எடுத்து வச்சிட்டேன். கீழே கொஞ்சமாக இருந்தது, அதை நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா சாதத்தை குழச்சி விட்டுட்டு அதில் வந்து பால் ஊற்றிக்கலாம். எப்பவுமே தயிர் சாதம் மட்டும் நீங்கள் குழைக்காமல் ஊற்றிங்கன்னா சாதம் வந்து விரைச்சிக்கும். அதனால் எப்பவுமே தயிர் சாதம் நம்ம செய்யணும்னா ஃபஸ்ட்டு நல்லா உப்பு போட்டு குழச்சிட்டு நிறைய பால் ஊற்றி பசைங்க. அப்புறம் உரைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக தயிர் சேருங்க. அப்போ மத்தியானம் சாப்பிடும்போது புளிக்காமல் தயிர் சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெயில் காலம் வரைய டக்குனுமே புளிச்சிரும். அதனால் நிறையா பாலும் கொஞ்சம் தயிரும் சேர்த்து கிண்டி வைக்கலாம். நான் தாளிக்க கூட இல்லை, சரி ப்ளைனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைனாகவே தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கள் வீட்டில் உள்ள மாங்காயிலேருந்து கொஞ்சம் பறித்து இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஒன்றுமே இல்லை, மாங்காவை நல்லா இது பண்ணிவிட்டு அலசி தொடச்சிட்டு மாங்காவை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வச்சுருந்தோன்னா மாங்காயில் இருக்க தண்ணியெலாம் இந்த மாதிரி இறங்கிரும். இந்த தண்ணி ஊற்றி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூடான சாதத்தில் கூட இந்த தண்ணியை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். என் பொண்ணு தொட்டுக்கு அது போதும்ட்டா. சரி என்ன குடிச்சிட்டு போகிறேன்னா இன்றைக்கி ஓட்ஸ் நானே மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வெறும் ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் வாழைப்பழம் போட்டுட்டு சர்க்கரை சேர்க்க வேணாம், தயிர் போட்டுக்கலாம். அவளை சர்க்கரை அவ்வளோவா சேர்க்க மாட்டா. ஓட்ஸு, வாழைப்பழம், தயிர், நீங்கள் இதில் பேரிச்சம்பழம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நல்லா அடிச்சுட்டு இன்றைக்கி கஞ்சி குடிக்கிறதுனால இந்த மாதிரி நேற்று ஓட்ஸ் காய்ச்சுனா இன்றைக்கி ஓட்ஸ் ப்ளைனாகவே அடித்து இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்ட வேண்டியது தான். பத்தாது, அதனால 2 டப்பாவில் எடுத்துக்கோ, மீதி இருந்தால் கூட பரவாயில்ல நீ எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு 2 டப்பாலையும் வச்சுக்கோன்னு சொன்னேன். அவளுக்கு வந்து அந்த மாங்காய் சாப்பிட்றத விட அந்த மாங்காயில் இருக்க தண்ணி தான் பிடிக்கும். பேசாமல் ரைஸே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நான் வேணாம் நீ அது வீட்டில் இருக்கிறனால அந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு நான் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அவளுக்கு என்ன வேணுமோ மாங்காய் அந்த மாதிரி நீயே ஊற்றிக்கணுன்னு ஒரே ஒரு மாங்காய் எடுத்து வச்சுக்கிட்டா. மற்றபடி அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டா. சூப்பரான இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமாப்பா? நல்லா இந்த மாதிரி தயிர் சாதத்தில் மாவடு போட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியோடு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் அப்படி இருக்கும். கடையில் கூட இந்த மாதிரிலாம் விற்குது. இன்றைக்கி பாத்திரம் விளக்குற வேலை, கிச்சன் துடைக்கிற வேலைலாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நார்மலாக துடைச்சிட்டு குக்கர் மட்டும்தான் இன்றைக்கி விளக்க இருந்தது. இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமே ரொம்ப ஈஸியான வேலைகள் நமக்கு முடிஞ்சுது. இப்போ வந்து சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபியை குடிச்சிடலாம். பால் வந்து நான் எனக்கு கேஸ் அடுப்பில் தான் காய்ச்சினேன். இதே சூழ்நிலை போகுமா, சூழ்நிலை மாறுமான்னு தெரியல. சரி ஓரளவு கேஸை மிச்சம் முடிச்சுக்கலாம். இண்டக்ஷனில் ஓரளவு சமைக்கவும் ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.